ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 பிரெட்டை தண்ணியில் நினச்சி நல்லா பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே அந்த பிரெட்டையும் சேர்த்துட்டு கூடவே 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலை, 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவு உப்பு, 2 பிஞ்ச் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் பெப்பர் தூளும் சேர்த்துட்டு நல்லா இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை உருட்டி எடுத்து நம்ம சப்பாத்திகளில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் தேய்ச்சி எடுத்துட்டு ஓரங்களையெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணலாம், உங்களுக்கு விருப்பப்பட்டது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் மைதா மாவை தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே பிரெட் க்ரம்ஸும் வச்சு இது எல்லாத்தையுமே இது ரெண்டுலையும் நல்லா கோட் பண்ணி எடுத்து அவ்வளோ ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை மீடியம் ஹீட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு 2 பக்கமும் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வந்தோடனே எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் கிறிஸ்பியாக சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சாச்சு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.